அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நலமாகவும் வளமாகவும் இருக்குன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே துளசி தாயாருக்கு தீபம் ஏற்றி இயற்கையை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தீபாரதனை காட்டி முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரிலாம் முன்னோக்கி சென்று போயிட்டுருக்குறோம். ஆனால் நம்ம முன்னோக்கி போக விடாமல் நம்ம பின்னோக்கி வரவங்க நம்மளை கீழே தள்ளுறதுக்காக தான் நம்மளை பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம லட்சியத்தில் நம்ம கவனம் செலுத்தினாலே போதும். யாரையும் நம்ம புண்படுத்துகிற மாதிரி நாம் பேசக்கூடாது. நம்மளை யாராவது பேசினாலும் அவங்கள ஆண்டவன் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். கடவுள் இருக்கிறாருங்க, கடவுள் பார்த்துக்குவார். நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நம்ம வேலையில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கலாம். நமக்காக நாமளே துணை, நமக்காக ஊக்குவிக்க ஒரு ஆள் இருந்தாலே நமக்கு போதும். நம்ம கணவன், நம்ம குழந்தைங்க, இவங்க நம்மளை ஊக்குவிச்சாவே நமக்கு போதும். அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தைரியமாக நம்ம வேலையை மட்டுமே பாருங்கள். அப்புறம் காஃபி போட்டு முதல்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு வேலையை பண்ணேன். நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடித்தா தான் பிடிக்கும். ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது, மல்லிகைப்பூவெல்லாம் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் கொஞ்சம் சாதம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசியை கொஞ்சம் ஊற வச்சுட்டு துவரம்பருப்பு ரெண்டையும் கலந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பூவை கொஞ்சம் கட்டி வச்சுட்டு பூஜை வேலைங்களை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிக்கலான்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி குருவிங்களுக்கும் காக்கா குருவிங்களுக்கும் கொஞ்சம் அரிசியெல்லாம் வச்சுட்டு அரிசி தண்ணி வச்சு நம்ம மனிதருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காக்கா குருவிங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி தானங்கள் செய்யும்போது பாவம் அதுங்களும் பசி எங்கே போகும். நம்ம மாதிரி ஆளுங்க கொஞ்சம் ஏதாவது போட்டால் தானே அதுங்களுக்கும் கொஞ்சம் பசி அடங்கும். அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் வச்சு அவங்க பசி ஆறட்டுமேங்கிறதுக்காக முதல்ல வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்யும்போது நமக்கு அந்த புண்ணியம் நம்ம குழந்தைங்களுக்கு சேரும். அதுக்கப்புறம் பூஜை வேலைகள் ஆரம்பிக்க போனேன். முருகப்பெருமானுக்கெல்லாம் பூக்கள் போட்டு எல்லா தெய்வங்களுக்கும் பூச்சூட்டி எல்லா தெய்வங்களையும் முறையாக இந்த மாதிரி பூஜை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் நம்ம பூஜை. செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானுடைய நாள். நம்மளுக்கு முருகன்னாவே மிக பிரியமானவர். அவர் எனக்கு குழந்தை மாதிரியும் நான் நினைப்பேன், எனக்கு தந்தை மாதிரியும் நான் நினைப்பேன். எனக்கு அப்பாவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் நம்ம ஒரு விஷயத்தை நானும் தான்க்கா நான் பூஜை பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கிறீங்க. ஆனால் நடக்குங்க. நம்ம நம்ம அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ கூட நம்ம ஒரு பொருள் ஒன்று வேணும்னு கேட்கும்போது நமக்கு உடனே கிடச்சிடாது. அவங்களும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாலும் வாங்கி தருவாங்க. அது மாதிரி தெய்வம் அது மாதிரி தான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வரம் கொடுப்பாரு. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க, கைவிட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம். நம்ம செவ்வாய்க்கிழமை எப்பவுமே காலையில் ஓரே நேரத்தில் வெற்றிலை தீபம் போட்டுருவேன். வெற்றிலை 6 வெற்றிலை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டு அதை காம்பை கிள்ளி மயில் தொகை போல் அடுக்கி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் தூவி விட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம், நெய் தீபம் வச்சு பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நமக்கு என்ன வேண்டுமோ நம்ம வேண்டுதலுக்கு ஏற்ப நம்ம அந்த வேண்டுதலை வச்சு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோரிக்கைகள் இருக்கும். அந்த கோரிக்கையை வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார நீங்கள் நினச்சி இந்த ஓரை டைமில் காலையில் 6 to 7 அதுக்குள்ளார இந்த ஓரை டைமில் நீங்கள் வணங்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு கை கொடுப்பாருங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீபாரதனையெல்லாம் காட்டிட்டு முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் சிவபெருமானுக்கும் எல்லாத்துக்கும் தீபாராதனை காட்டி தூபம் காட்டி என்னுடைய பூஜையை இன்றைக்கி நிறைவு செஞ்சேன். எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என் அப்பன், என் முருகன் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் துணை. அவரை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. அவர் நம்பி நான் இருக்கிறேன். அவர் எனக்கு என்னை எந்த வழியில் கொண்டு போய் விட்டாலும் சரி, அப்பா முருகா ஓம் சரவண பவா அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஒரு தைரியம் அந்த மாதிரி இருக்கும்.
அப்பான்னு கூப்பிடும்போது அவர் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். என் ஐயன், குழந்தை முருகன், செல்லக்குட்டி முருகன், இந்த மாதிரிலாம் அவரை நான் கொஞ்சிக்குவேன். பையனாக நினச்சி அந்த மாதிரி கொஞ்சிக்குவேன். அப்பனா நினச்சா அப்பா முருகான்னு சொல்லிக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி